வணக்கம். இந்திய ஒன்றிய அரசாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவில் இருக்கிற பலதரப்பட்ட மாநிலங்களில் எடுக்கப்படுகின்ற சினிமா துறையாக இருக்கட்டும், காலகாலமாக இந்த ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய வேலையையும் கொச்சப்படுத்தி கொண்டு தான் இருக்கு. இது இன்றைக்கு நேற்று கிடையாது. கிட்டத்தட்ட புன்னகை மன்னன் படத்தில் இருந்து, நாங்கள் அறிய புன்னகை மன்னன் படத்தில் இருந்து, கன்னத்தில் முத்தமிட்டாள், குப்பி, இப்போ சமீப காலங்களுக்கு மேல் எடுத்து திரளப்பட்ட ஜெகமே தந்திரம் என்ற அந்த படம் தொடக்கம் வரைக்கும் காலகாலமாக இந்த இந்திய சினிமாவும் சரி, மத்திய அரசும் சரி, எங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேலியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது எங்களை சிறுமப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் சமீப காலத்தில், அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முதல் வந்த ஜாட் என்ற ஒரு படம், ஹிந்தி படம். இந்த படம் எல்லா மொழியிலையும் மொழி மாற்றம் செய்து இந்தியா முழுதும் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்தின் திரைக்கதை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய உரிமை போராட்டத்தையும் தமிழ் விடுதலை புலிகளையும் ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான். உண்மையாகவே கடல் வழியாக பார்த்தா ஒரு 40 கடல் மைலுக்கு அப்பால் இருக்கிற இந்த இந்தியா இந்த வலியை அவர்கள் உணர்வதற்கு தயாராக இல்லை. காலகாலமாக தங்களுடைய பிராந்திய நலன், தங்களுடைய நாட்டு நலன் சம்பந்தமாக அதாவது ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் எமது போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி கொண்டு தான் இருக்கு. அந்த வகையில் இந்த ஜாட் என்ற படம் மிக மோசமாக எங்களுடைய போராட்டத்தையும் கொள்கைகளையும் சித்தரிச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தில் மங்கூஸ் என்ற ஒரு காடு இருக்கா. யாழ்ப்பாணத்தில் எங்கே காடு இருக்குது? தமிழ் விடுதலை புலிகளுடைய தங்க கட்டிகளே திருடி கொண்டு வார ஒரு குழுவா படம் ஆரம்பிச்சிருந்து காண்பிப்பதில் இருந்து போராட்டத்தையும் கொள்கைகளையும் என்னென்று சொல்றது, ஒரு சினிமா தனத்தையும் தாண்டி ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு 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 படம் மோசமான சித்தரிப்பாக தான் இந்த படம் போய்கொண்டே இருக்குது. இந்த படம் காட்சிகள் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையாக இதை பற்றி பேசுறதுக்கு ஈழத்தில் உள்ள எமது போராட்டத்துக்கு மத்திய மக்களோ அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களோ இது சம்பந்தமான கண்டனங்கள் யாருமே தெரிவித்ததா நான் அறிய இல்லை. உண்மையாக இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும். இந்த அந்த 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 ஓர்மத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த படம் திரையிடப்படக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி திரையிடப்பட்ட சினிமா தியேட்டர்களில் சென்று போராட்டம் நடத்தி அந்த படத்தை திரையிடாமல் பார்த்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கு உண்மையாக புலம்பெயர் தேசம் ஈழத்தமிழர் சார்பாக நன்றியும் பாராட்டுகளும். இது நான் அறிய இப்போ ஒரு 2-3 நாளாக நான் சோசியல் மீடியாவிலையோ இல்லாட்டி வேறு ஊடகம் வழியாக பார்த்து கொண்டிருக்கேன். யாராவது இதுக்கு தடை போடுறதுக்கோ இல்லாட்டி இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு யாராவது இருக்கணும்னு சொன்னால் நான் இதுவரைக்கும் பார்க்க இல்லை. சரி, மெட்டாக்களை பார்த்து கொண்டு இருந்தால் பிரியோசனம் எங்களால் முடிஞ்ச ஒரு குரலை கொடுப்போம். அங்கே போராடுற நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் அனைவருக்கும் ஊக்கமாக நாங்கள் வெளியிலிருந்து குரலத்தாரம். உங்களுடைய போராட்டம், நீங்கள் எங்கள் மீது கொண்டுள்ள அந்த பற்றுக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். தொடர்ந்து இது மாதிரியான படங்கள் இனி வராமல் இருக்கணும்ன்றா உங்களுடைய கையில் தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கும் மற்றும் சீமான் அண்ணா அவர்களுடைய ஆளுமைக்கும் நாங்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது மாதிரியான படங்கள் வரவே கூடாது. உங்களுக்கு எங்களை பற்றி நல்ல மாதிரி சொல்லாட்டிலும் பரவாயில்ல, சிரமப்படுத்துகிற மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடாது. இனி இப்படி ஒரு படங்கள் எடுத்தால் இனி படம் ஓட விட மாட்டார்கள் என்ற எண்ணம் வரும் வரைக்கும் இந்த வேலை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால் மீண்டும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.